2019 பொங்கலுக்கு விஷால் அவர்களோட அயோக்கியா படம் வந்து ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சில காரணங்களால வந்து படம் தள்ளி போச்சு. படம் பிப்ரவரி மாசம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து எதிர்பார்த்தாங்க. அடுத்தடுத்த மாசங்களையாவது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல இப்ப படத்தோட ட்ரெய்லர் வந்து விட்டுருக்காங்க. அந்த ட்ரெய்லர்ல மே மாசம் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த அயோக்கியா ட்ரெய்லர் வந்து வெளிவந்திருக்குது. இந்த படமானது வந்து தெலுங்குல நம்ம என்டிஆர் நடிச்ச டெம்பர் அப்படிங்கிற படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்திருக்கிற இந்த விஷால் அவர்கள் நடிச்ச அயோக்கியா படத்தோட ட்ரெய்லர்ல அப்படி என்னென்னலாம் வந்து ஹிடன் ஃபேக்ட்ஸாக இருக்குது அப்படிங்கிறத பிரேக் டவுன் பண்ணுற வகையில் தான் இந்த இது அமைஞ்சிருக்குது. ஸோ ட்ரெய்லரோட ஓப்பனிங்கில் விஷால் அவர்களோட கேரக்டர் இந்த படத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாட்டு மூலிமா அழகாக வந்து கன்வே பண்ணியிருக்கிறாரு. ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் அப்படின்னு சொல்லி வந்து பாட்டு மூலிமா அழகாக கன்வே பண்ணியிருக்கிறாரு. ப்ளஸ் இந்த படத்தில் அவர் ஒரு போலீஸ்காரர். ஸோ அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் அப்படின்னு சொல்லி பாடும்போதே தெரிய வருது இந்த போலீஸ் பதவியை வந்து அவர் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது. லஞ்சம் வாங்குறது, தப்பு பண்ணுறவங்களுக்கு உடந்தையாக இருக்கிறது, இந்த மாதிரியான சில வேலைகள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறவர் அப்படிங்கிறது வந்து இது மூலியமாகவே நம்மளுக்கு தெரிய வைக்கிறாரு. ப்ளஸ் ட்ரெய்லர்லாம் அங்கங்கே ஒரு சில ஷாட்ஸில் வந்து இவர் வந்து போலீஸ் கேரக்டர் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து தெரிய வச்சாங்க. எந்த இடத்துல வந்து இவர் வந்து அந்த போலீஸ் ரோல் வந்து பதவி பிரமாணம் ஏற்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குற பட்சத்தில் நீலாங்கர போலீஸ் ஸ்டேஷனில் தான் வந்து இவர் இன்ஸ்பெக்டராக வந்து அந்த பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாரு. ப்ளஸ் படத்தில் பார்த்திபன் தான் வந்து வில்லன் அப்படிங்கிறது வந்து ஒரு சில ஷாட்ஸ் மூலிமா வந்து காமிக்கிறாங்க. அதில் ஒரு ஷாட்டில் வந்து அழகாக வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. அது எந்த இடத்துலனா நம்ம பார்த்திபன் அவர்கள் வந்து விஷால் அவர்கள் வந்து மீட் பண்ண போகும்போது வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த ஹக் பண்ணும்போது அவருக்கு பின்னாடி வந்து ஒரு தாடிக்காரர் வந்து நின்றுட்டு இருக்காரு. அதே தாடிக்காரர் இன்னொரு இடத்துல வந்து விஷால் அவர்கள் ஒருத்தர பாட்டிலால வச்சு அடிக்கும் போது அதுக்கு பக்கத்தாடியே வந்து நின்றுட்டு இருக்காரு. ஸோ ஸ்டார்டிங்ல பார்த்திபன் கூட வந்து ஃப்ரெண்ட்லியா வந்து மூவ் பண்றாரு. கடைசியில் அவருக்கே வந்து ஆப்போனண்டா மாறி அவங்க ஆளுகளே வந்து போட்டு அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ட்ரெய்லர்ல ஒரு சில ஷாட்ஸ்ல வந்து தெரிய வரது இன்னொரு விஷயம் என்னன்னா, படத்துல விஷால் அவர்களுக்கு பார்த்திபன் அவருக்கு எப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் அமைஞ்சிருக்கோ அதே மாதிரி விஷால் கூடவே வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கிற ஏட்டா இருக்கிற நம்ம கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது அப்படிங்கிறது அவரோட ஒரு சில டயலாக்ஸ் மூலியமா தெரிய வருது. ஒரு நேர்மையான ஏட்டா தான் வந்து நம்ம விஷால் அவர்கள் கூட வந்து சுத்திட்டு இருக்கிறாரு. விஷால் அவர்கள் தப்பு பண்றாருங்கிறது தெரிஞ்சிருந்தும் அதை தட்டி கேட்க முடியாத இடத்துல இருக்கிறதுனால பல்ல கடிச்சிட்டு அவர் கூடயே வந்து சுத்திட்டு இருக்காரு. ஏன்னா இவர் ஏட்டு, அவர் வந்து இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. ஸோ திரும்பவும் ட்ரெய்லர் ஒரு சில ஷாட்ஸ் எல்லாம் தாண்டி போறப்போ வந்து இந்த ட்ரெய்லரை வந்து பிரேக் டவுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த இதை ஆரம்பிச்சோம். ஆனால் நம்ம விஷால் அவர்களோட விஷன் கூட வந்து பிரேக் டவுன் பண்ணலாம் அப்படிங்கிற வகையில் அமைஞ்சிருக்குது. நம்ம விஷால் அவர்கள் வந்து தேர்தலில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில பொலிட்டிக்கல் வசனங்கள் வந்து இதுக்குள்ளார வந்து வச்சிருக்கிறாரு. ஸோ அதையுமே வந்து இந்த இடத்துல வந்து அழகாக வந்து கன்வே பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. கூடவே அந்த டைலாக் யார்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னா நம்ம யோகி பாபு அண்ட் ராகுல் தாத்தாட்ட தான் அந்த டைலாக்ஸ் வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ இதை தாண்டி ட்ரெய்லர்ல இன்னும் ஒரு சில ஷாட்ஸ் போகும்போது நம்ம எம்.எஸ். பாஸ்கர் கிட்ட நம்ம விஷால் அவர்கள் வந்து கையெழுத்து வாங்குறாரு. உன்னோட 6 கோடி ரூபாய் இடம் முக்கியமா இல்லை உன்னோட பேத்தியோட உயிர் முக்கியமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டு கையெழுத்து வாங்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த இடத்துல நம்ம எம்.எஸ். பாஸ்கர் வந்து அழுதுட்டு கையெழுத்து போடுறாரு. ஸோ அதை தாண்டி இன்னொரு 2-3 ஷாட்ஸ் போகும்போது வந்து ஒரு பொண்ணோட பாடியை வந்து சாக்கு மூட்டையில தண்ணிக்குள்ள இருந்து மேலே தூக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இது அவரோட பேத்தியா கூட இருக்கலாம். ஏன்னா துப்பாக்கி முனை அப்படிங்கிற படத்துல ஒரு பொண்ணை ரேப் பண்ணி வந்து கொன்றுவாங்க. அவங்களோட அப்பாவா வந்து அந்த படத்துல வந்து பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு பொண்ணு வந்து ரேப் பண்ணி கொண்டிருப்பாங்க போல. ஸோ அந்த பேத்தியோட தாத்தாவா இவர் வந்து இந்த இடத்துல நடிச்சிருக்கலாம். ஸோ ஃபுல் ட்ரெய்லர் பார்க்கும்போது இன்னொரு விஷயம் நல்லா தெரிய வருது என்னன்னா, இந்த படமானது வந்து ரேப் பண்றவங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனைகளை கொடுக்கணும், ரேப் பண்றவங்களை வந்து எப்படியெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படிங்கிறத மைய கருத்தா கொண்ட படமா தான் இது அமைஞ்சிருக்கும் போல இருக்குது. பிளஸ் அதை தாண்டி நம்ம விஷால் அவர்கள் கூட ஒரு வசனம் வந்து சொல்லி இருக்கிறாரு. ஒரு பொண்ணை பார்த்த உடனே தூக்கிட்டு போய் ரேப் பண்ணக்கூடிய தைரியம் எங்களுக்கு இருக்கு. அது தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சா உங்களால இப்பவே எங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காரு. சோ அவரு அந்த இடத்துல அப்படி சொல்லும்போது வந்து இவருமே அந்த ரேப்புக்கு வந்து துணையா போயிருப்பாரோ அப்படின்னு சொல்லி தான் வந்து யோசிக்க வைக்குது. அத மாதிரி தான் வந்து வெளியில வந்து இருக்கிற மக்கள் வந்து இவரையும் வந்து அடிக்கிறாங்க. ஆனா அவர் சொல்ற அந்த டயலாக் மாடுலேஷன்ல வந்து ஒரு சூழ்ச்சி உள்ள இருக்குது அப்படிங்கிறது வந்து தெளிவா தெரிய வருது. சோ ஓவராலா வச்சு பார்க்கும்போது இந்த படமானது வந்து பெண்களுக்கு நடக்கிற அநியாயத்தை பத்தி வந்து பேசக்கூடிய படமா தான் இந்த படமானது வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரிய வருது. சோ மே மந்த் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் ஆஃபீஸில் வந்து டேட்ஸ்களை வந்து அவங்களே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டாக்கீஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.